ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம டே 10க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸ்டடி பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேயில் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று உங்கள்கிட்ட கேட்டிருந்த கொஸ்டின், தமிழகத்தில் காவலர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு. இதற்கான சரியான விடை செப்டம்பர் 6ஆம் தேதி தான் காவலர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. சரி, ஓகே. இன்றைக்கான உங்களுக்கு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சுனிதா வில்லியம்ஸ் அவங்க ஸ்பேஸ்லேருந்து பூமிக்கு வந்தாங்க. அப்போது முதல்ல ஸ்பேஸ்க்கு போன பெண்மணி யார் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான ஸ்டடி பிளான் என்னென்னு பார்க்கலாம். டே 10 ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹிஸ்ட்ரியும் மேக்ஸும் தான் கவர் பண்ண போகிறோம். வரலாறில் ஃபஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தம் மற்றும் சமணம்ன்ற டாபிக் தான் ஃபஸ்ட்டு கவர் பண்ண போகிறீங்க. தென் அதுக்கப்புறம் மகாஜனபதங்கள் மற்றும் மௌரியர்கள் 2 டாபிக் சேர்த்து மொத்தம் நீங்கள் ஒரு 5 பாடம் படிச்சிங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். இது 2 டாப்பிக்லையும் புத்தம் மற்றும் சமணத்துலேருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்லேயே ஒரு கொஸ்டின் டேரெக்டாக வந்திருந்தது. தென் அதுக்கப்புறம் மேக்ஸில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ், அதாவது சராசரி தான் இன்றைக்கி மேக்ஸில் நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் புத்தம் மற்றும் சமணம், மகாஜனபதம் மற்றும் மௌரியர்கள் இந்த 2 டாபிக் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸில் சராசரி டாபிக் கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கான ஸ்டடி பிளான் ஓவர் ஆயிரும். அடுத்து இந்த வீடியோட கண்டினியூட்டியாக நம்ம டே 9க்கான ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தைமஸ் சுரப்பியின் அமைவிடம் எது? இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர், தைமஸ் சுரப்பி நம்மளோட மார்பு கூடில் தான் அமைஞ்சிருக்கு. அப்போது மூளையின் அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிட்யூட்ரி அண்ட் பீனியல். இந்த 2 சுரப்பியுமே மூளையின் அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. சிறுநீரகத்தின் மேல் அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அட்ரினல் சுரப்பி தான் சிறுநீரகத்தின் மேல் அமைஞ்சிருக்குது. தென் கழுத்தில் அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு சுரப்பி தான் கழுத்தில் அமைஞ்சிருக்குது. அடுத்த கொஸ்டின், மனித எலும்புக்கூட்டின் மிகச்சிறிய மற்றும் லேசான எலும்பு எது? இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் பியில் இருக்க அங்கவடி எலும்பு தான் மனித எலும்புக்கூட்டுடைய மிகச்சிறிய எலும்பு மற்றும் லேசான எலும்பாகும். இந்த எலும்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காதுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குது. இந்த சுத்தி, பட்டை, அங்கவடி இந்த 3 எலும்புமே பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குது. ஆனாலும் நம்ம பாடியிலே இருக்கிறதே ரொம்ப சின்ன எலும்புன்றது இந்த அங்கவடி எலும்பு தான். இதோட நீளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.8 மில்லிமீட்டர் தான் இதோட சைஸ். தென் இந்த பீமர் எலும்பு அப்படின்றது தான் நம்ம உடம்போட மிகப்பெரிய எலும்பு. என்ன சார் பீமர் எலும்புன்றீங்க? தொடை எலும்பு தான் நம்மளோட மிகப்பெரிய எலும்புன்னு கேட்டிங்கன்னா, தொடை எலும்போட இன்னொரு பேர் தான் இந்த பீமர் எலும்பு. இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர். அப்போது மனித உடலோட மிகப்பெரிய எலும்பு கேட்டால் தொடை எலும்பு, மிகச்சிறிய எலும்பு கேட்டால் அங்கவடி எலும்பு. இது காதில் அமைஞ்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. அடுத்த கொஸ்டின், மண்டையோடு எத்தனை எலும்புகளால் ஆனது? இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் டியில் இருக்க 22 எலும்புகளால் ஆனது தான் நம்ம மண்டையோடு அப்படின்றது. நம்ம மண்டையோட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே எலும்பால் ஆனதுன்னு நினைப்போம். ஆனால் மண்டையோடு மொத்தமாக 22 எலும்புகளை தன்னகத்தை கொண்டுள்ளது. அடுத்த கொஸ்டின், இரத்தத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பது எது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்க இரும்பு சத்து தான் ரத்தத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான பணியை மேற்கொள்ளுது. அப்போது பாஸ்பரஸ் என்ன வேலையை பார்க்குதுன்னு கேட்டிங்கன்னா, வலுவான எலும்புகள் மற்றும் பற்களை உருவாக்குற பணியை தான் இந்த பாஸ்பரஸ் பண்ணுது. கால்சியம் என்னென்னா, கால்சியமும் சேம் ஒர்க்கை தான் பண்ணுது. அது கூடயே இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்த முறைதலையுமே இந்த கால்சியம் தான் கட்டுப்படுத்துது. அதுக்கப்புறம் அயோடின். இந்த அயோடின்றது தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது தான் அயோடின் அப்படின்றது. இங்கே நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ரத்தத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதுன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான சரியான விடை ஆப்ஷன் டியில் இருக்க இரும்பு சத்து தான். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உணவு குழலின் நீளம் என்ன? இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏல இருக்க 22 சென்டிமீட்டர். உணவு குழல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொண்டையிலிருந்து இரைப்பை வரைக்கும் உணவை கடத்தி கொண்டு போகிறதோட வேலை பார்க்குறது தான் இந்த உணவு குழல் அப்படின்றது. இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 22 சென்டிமீட்டர் தான். அதே மாதிரி இந்த உணவு குழலில் உணவுகள் எப்படி கடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டையிலிருந்து இரைப்பை வரைக்கும் இப்படி அலையாக உணவுகள் கடத்தப்படும். இதற்கான பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிஸ்டாலிஸ் இயக்கத்தில் தான் உணவு கடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆப்ஷன் பியில் இருக்க 9 மீட்டர் எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, உணவு கால்வாய், அதாவது வாயில் ஆரம்பித்து மலத்துளையில் முடிகிற என்டையர் செரிமான மண்டலத்தை தான் நம்ம உணவு கால்வாய் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் 9 மீட்டர். அப்போது 5 to 7 அப்படின்றது சிறு குடலோட நீளம் தான் 5 to 7 மீட்டர். 1.5 மீட்டர்ன்றது பெருக்குடலோட நீளம். அடுத்த கொஸ்டின், விலங்குகள் மூலம் ஏற்படும் மகரந்த சேர்க்கை என்பது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பியில் இருக்க சூஃபிலி அப்படின்றது தான் விலங்குகள் மூலம் தாவரத்தில் ஏற்படுற மகரந்த சேர்க்கையை குறிப்பது.
அப்போ ஹைட்ரோபிலி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பேரே இருக்க மாதிரி இந்த ஹைட்ரோ அப்படின்றது நீரை குறிக்குது. அதனால இது நீர் மூலியமாக நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கையை குறிக்கிறது தான் ஹைட்ரோஃபிலி அப்படின்னு அழைக்கப்படுது. தென் அதுக்கப்புறம் எண்டமோஃபிலி அப்படின்றது பூச்சிகள் மூலமாக ஏற்படக்கூடிய மகரந்த சேர்க்கை. அடுத்து அனிமோஃபிலி அப்படின்றது அனிமோனா காற்றை குறிக்கக்கூடியது. அதனால் இது காற்று மூலியம் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கையை குறிக்கிறது. இங்கே கேட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள் மூலம் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பியில் இருக்க சூஃபிலி தான். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பொதுவாக மனிதரில் கர்ப்ப காலம் எவ்வளவு? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்க 280 நாட்கள். பேசிக்காக ஒரு குழந்தை பிறக்க ஆகும் காலம் 10 மாதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு மாதத்துக்கு 30 நாள் கணக்கெடுக்கும்போது 10 மாதத்துக்கு 300 நாட்கள். அப்போ இந்த 300 நாட்களுக்கு நியர்பை எது வருதோ அதுதான் மனிதரோட கர்ப்ப காலம். அப்போ இந்த 280 அப்படின்றது தான் மனிதரோட கர்ப்ப காலம் அப்படின்றது. அடுத்து திசைகள் சம்மந்தமான கொஷின் 3 கொஷின் இருக்குது. இது நம்ம எப்பவும் போல் ஒயிட் போர்டில் பார்ப்போம். அடுத்து நம்ம திசை கணக்குகளோட டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்து பிறகு இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறான் எனில் அவன் எத்திசையை நோக்கி உள்ளான்னு கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் சம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கணும். டயக்ராம் வரையாமல் போகிறது தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு கிடைக்கிற டைமில் டயக்ராம் போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். பேசிக்காக எல்லோரும் இந்த மாதிரி டயக்ராம் தான் போடுவீங்க. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு போட்டால் போதும், இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். பட் இது மட்டும் இல்லாமல் இது கூடவே இந்த போர்டுக்கு நேராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலதுபுறத்தை இங்கே மேலே வலது அப்படின்னும் உங்களுக்கு இடதுபுறத்தை அம்புக்குறிக்கு இந்த பக்கம் இடது அப்படின்னு குறிச்சிருங்க. அதே மாதிரி ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஒரு வலது தான் இருக்கும், ஒரு இடதுபுறம் தான் இருக்கும். இங்கே இடதுபுறம் இருக்குன்னா இங்கே வலதுபுறம் வரணும். எகைன் இடதுபுறம் வலதுபுறம் இடதுபுறம் வலதுபுறம் இடதுபுறம். ஓகே, இப்போ நீங்கள் கிழக்கு நோக்கி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலதுபுறம் இந்த பக்கம், மேற்கு நோக்கி இருக்கீங்கன்னா உங்களுக்கு வலதுபுறம் இந்த பக்கம். ஸோ இந்த மாதிரி இந்த வலது இடது மென்ஷன் பண்ணுறதுனால ஈஸியாக நீங்கள் கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சரை பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனிதன் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எந்த திசையிலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது தெற்குன்றது இந்த சைடு இருக்குது. தெற்கு நோக்கி அவர் எவ்வளோ நடக்கிறாருன்னா 5 கிலோமீட்டர் நடக்கிறார். இது 5 கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறார். இப்போ தெற்கு நோக்கி இருக்கவங்களுக்கு வலதுபுறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம். அப்போது இந்த பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறாராமா. இது 3 கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டர் வந்திருக்காரு, வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காரு. தென் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். அப்போது இங்கேருந்து இடதுபுறம் இந்த கம்புக்குறி எதை நோக்கி இருக்குது அப்படின்னு பாருங்கள், மேற்கு திசை நோக்கி இருக்குது. மேற்கு திசை நோக்கி இருக்கவங்களுக்கு இடதுபுறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்புறம் தான் இடதுபுறம். மேலே போனால் வலதுபுறம், கீழே போனால் இடதுபுறம். அப்போ கொஸ்டினில் இடதுபுறம் கொடுத்துருக்காங்க. அப்போ இடதுபுறம்னா கீழே திரும்பணும். அப்போ திரும்பி எகெயின் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறாரு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் போகிறாரு. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவன் எத்திசை நோக்கி உள்ளான்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபைனலாக அவர் எந்த பக்கம் பார்த்து இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்தவர் இப்படி திரும்பி எகெயின் இடதுபுறம் திரும்பி கீழே திசை நோக்கி உள்ளார். அப்போ கீழே இருக்க எந்த திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசை நோக்கி தான் அவர் இருக்கிறாரு. அப்போ இந்த கொஷினுக்கான விடை என்ன? தெற்கு. இவ்வளவு தூரம் நடந்து வந்த இந்த மனிதன் தெற்கு திசை நோக்கி தான் இருக்கின்றார். திசைகள் டாபிக்ல அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வடமேற்குன்ற திசை வந்து தெற்காக மாறினால் தென்கிழக்கு திசை என்னவாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம் போட்டுக்குவோம். இப்போ இந்த கொஸ்டினில் வடக்கு மேற்கு கிழக்கு தெற்கு இந்த திசைகள் மட்டும் இல்லாமல் வடமேற்குன்னு சொல்லிட்டு இடைப்பட்ட திசைகளும் கேட்டிருக்காங்க. அப்போ அதையுமே குறிச்சிக்கலாம். வடக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வடமேற்கு. சேம் அதே மாதிரி வடக்குக்கும் கிழக்குக்கு இடைப்பட்ட பகுதி வடகிழக்கு. அதே மாதிரி கிழக்குக்கும் தெற்குக்கும் இடைப்பட்ட பகுதி தென்கிழக்கு. சேம் மேற்குக்கும் தெற்குக்கும் இடைப்பட்ட பகுதி தென்மேற்கு. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வடமேற்கானது தெற்காக மாறி இருக்கு. இப்போ வடமேற்கு அப்படின்றது இந்த திசை. இந்த திசை வந்து என்னவா மாறி இருக்குன்னா தெற்காக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தை தான் 4 பிரிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த வட்டத்தை 4 பிரிச்சிங்கன்னா வட்டத்தோட முழு கோணம் 360 டிகிரி. இந்த 320 டிகிரியை 4 பிரிச்சிருக்காங்க. அப்போது ஒவ்வொரு பார்ட்டும் 90 டிகிரி. இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. இன்னமும் இந்த பாக்ஸை 2 ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
90ல் பாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. அப்போது இந்த பாக்ஸில் ஒரு சைடு 45 டிகிரி, இது 45 டிகிரி. இப்போது இதை வச்சு தான் நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வடமேற்கானது தெற்காக மாறினால். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வலதுபுறமாக திருப்பி விடை காணணும், அப்படின்னா இடதுபுறமாக திருப்பி விடை காணணும். அதாவது கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸாக நீங்கள் பண்ணணும். இப்போது வடமேற்கு வந்து தெற்காக மாறியிருக்கு அப்படின்றப்போ இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பாருங்கள். இப்போ நீங்கள் கிளாக் வைஸில் போனீங்கன்னா இங்கே ஆரம்பிக்கிற வடமேற்கு 1, 2, 3 பாக்ஸ் தாண்டி தான் அதோட விடைக்கு வருது. இதே ஆன்டி கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா 1, 2 பாக்ஸ் தாண்டோடனே அதோட ஆன்சருக்கு போயிடுது. ஸோ எந்த பக்கம் மேப்பை திருப்பினா எளிமையாக ஆன்சர் முடியுதோ அந்த சைடு நீங்கள் சூஸ் பண்ணி மேப்பை திருப்பிக்குங்க. அப்போ இங்கே நான் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போது வடமேற்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட பகுதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. சேம் லைக் அடுத்து மேற்குக்கும் தெற்குக்கும் இடைப்பட்ட பகுதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அப்போது இந்த 90 + 45 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 135. இந்த வடமேற்கு அப்படின்றது இந்த தெற்காக மாறணும் அப்படின்னா 135 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்குது. அப்போ இதே 135 டிகிரியை நம்ம இந்த தென்கிழக்கு திசைக்கு ரொட்டேட் பண்ணணும். தென்கிழக்கு திசை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. வடமேற்கு திசைக்கு ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம்னா அடுத்து தென்கிழக்கு திசைக்கும் நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் தான் யூஸ் பண்ணணும். இங்கேருந்து 135 டிகிரி வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். அப்போது இது ஒரு 45 டிகிரி, தென் இது ஒரு 90 டிகிரி. அப்போது தென்கிழக்குன்றது 135 டிகிரி ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் என்ன திசையாக மாறும்னா வடக்கு திசையாக தான் மாறும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை. வடமேற்குன்றது தெற்காக மாறும்போது தென்கிழக்குன்றது வடக்காக மாறும். திசைகள் கணக்கில் அடுத்து நம்ம பார்க்க போகிற கொஸ்டின், மாலை நேரம் அருண் மற்றும் கணேஷ் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக் கொண்டிருந்தனர். கணேஷின் நிழல் அவர் வலப்பக்கம் விழுந்தால் அருண் எத்திசை நோக்கி உள்ளார். இப்போது காலை நேரம் மாலை நேரம் இந்த மாதிரி கொஸ்டினில் மென்ஷன் பண்ணி வந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் 2 டயக்ராம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 டயக்ராம் போட்டதுக்கப்புறம் அது காலை நேரம் சொல்லியிருக்காங்களா மாலை நேரம் சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள். காலை நேரமாக இருந்தால் கிழக்கு திசையில் தான் சூரியன் உதிக்கும். அதுவே மாலை நேரமாக இருந்தால் மேற்கு திசையில் தான் சூரியன் மறையும். அப்போ இங்கே கொடுத்துருக்குது மாலை நேரம். மாலை நேரம் அப்படின்றப்போ நம்ம மேற்கு திசையை தான் மென்ஷன் பண்ணணும். மேற்கு திசையில் சூரியன் படம் நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். மாலை நேரம் அருண் மற்றும் கணேஷ் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசி கொண்டிருந்தனர். அப்போ ஒருவரை ஒருன்றப்போ 2 பேருமே இந்த பக்கம் தான், இங்கே ஒருத்தர் தான் நின்றுருப்பாங்க. ஒரு சைடில் அருணை வச்சுக்கோங்க, ஒரு சைடில் கணேஷ் வச்சுக்கோங்க. சேம் லைக் ஆப்போசிட் சைடாக அந்த டயக்ராமில் ஃபில் பண்ணுங்கள். அப்போது கணேஷ் அருண். இப்போது கொஸ்டினில் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கணேஷின் நிழல் அவரின் வலது பக்கம் விழுந்தால். அப்போது இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது மாலை நேரத்தில் கணேஷோட நிழல் அவரோட வலது பக்கத்தில் விழுதாமா. இப்போது இந்த டயக்ராமில் கணேஷ் எந்த பக்கத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா அருண் இந்த பக்கம் நிற்கிறாரு, அவரை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போது கணேஷ் வந்து வடக்கு நோக்கி நிற்கிறாரு. வடக்கு நோக்கி நிற்கிறவருக்கு வலதுபுறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு. அப்போ அவர் நிழல் வந்து எங்கே விழுகுதுன்னா இந்த பக்கம் விழுகுது. சேம் லைக் இந்த டயக்ராமில் பார்ப்போம். அவர் வந்து அருணை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அருணை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அருண் தெற்கு திசையில் இருக்காரு. அப்போது தெற்கு திசை நோக்கி தான் அவர் நிற்கிறார். தெற்கு திசைக்கு வலதுபுறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புறம். இப்போ 2 டயக்ராம் நம்ம போட்டாச்சு. இப்போ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி எது இருக்குன்னு பாருங்கள். அப்போது மாலை நேரத்தில் ஒருவர் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது கணேஷோட நிழல் வலது பக்கம் விழுகுது அப்படின்றது இந்த டயக்ராமுக்கு தான் கரெக்டாக செட் ஆகுது. ஏன் இந்த டயக்ராமுக்கு செட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த பக்கம் இருந்தால் கணேஷோட நிழல் எந்த பக்கம் விழுகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் விழுகணும். ஆனால் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கம் விழுந்திருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 10க்கான ஸ்டடி பிளானும் டே 9க்கான ரிவிஷனும் பார்த்தோம். இப்போ டே 10 பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியும் மேக்ஸும் நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க. ஸோ மறக்காமல் இந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணிடுங்க. தென் நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா வரப்போகிற எஸ்ஏ எக்ஸாமை நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு கிராக் பண்ணுற மாதிரி ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் 1799 தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் எடுக்கப்பட்ட கிளாஸ்களோடு சேர்த்து அதுக்கான மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுறோம். மொத்தமாக 100+ டாப்பிக்கான கிளாஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். கிளாஸஸ் ரெக்கார்டபுளாக கொடுக்குறதுனால உங்களுக்கான ஃப்ரீ டைமில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அப் டு எக்ஸாம் வரையுமே உங்களுக்கு கிளாஸஸ் அவைலபிள் இருக்கும். ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி விருப்பப்படுறவங்க 8124833636 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.